வேற இன்னொரு போன்ல இருந்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கூட மீண்டுமாய் சகோதரிகளாக நம்மள ஒருமிச்சு எவ்வளவோ பிஸிலையும் எவ்வளவோ கஷ்டங்கள்லயும் எவ்வளவோ பிளான்லயும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த டைம் தேவனுடைய சமூகத்துல அமர்ந்து நம்ம தேவ வார்த்தைய தியானிக்கணும்னு கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் நன்றி சொல்றேன். முக்கியமா இந்த பிரசன்ட் இப்ப வந்து நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிஸியா ஓடிட்டு இருக்க டைம்ல எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ சபை கொடுக்கறதுனால தேவ சமூகத்துல அமர்றதுக்கு எனக்கும் கூட கொஞ்சம் உண்மையிலே உதவியா இருக்கு. கர்த்தருக்கு நான் அதற்காகவும் சவிதாவுக்கும் சபைக்கும் நான் நன்றி சொல்றேன். சோ இன்னைக்கு டைட்டில் வந்து நம்ம வருங்காலம் தேவனுடைய கரங்களில் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நான் இந்த டைட்டில் எடுத்தேங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீக் ஒரு மெசேஜ் வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். அது லேடிஸ்க்குன்னு ஒரு எஸ்பெஷலி ஒரு மெசேஜ். ஸோ அந்த மெசேஜ்ல பாத்தீங்கன்னா த வைஸ் உமன், த காட்லி உமன் மே நாட் ஃபியர் அபவுட் ஃபியூச்சர் அப்படின்ட்டு அது ஜென்ரல் ஸ்டேட்மெண்டா இருந்தது. ஸோ அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் ரொம்பவே எனக்கு பேர்டன் இருந்தது. நம்ம வந்து ரொம்ப வந்து எதிர்காலத்தை குறித்து ரொம்ப பயப்படுறோம், நம்ம யோசிக்கிறோம், திங்க் பண்றோம். சோ இத வந்து நம்ம சகோதரிகளுக்கும் இதை சொல்லி கொடுக்கணும் தேவ வசனத்தை அப்படின்னு நினைச்சிட்டு சோ அவங்க வந்து பேஸா எடுத்துக்கிட்ட வசனத்தையே நானும் இன்னைக்கு பேஸா எடுத்துக்கிறேன். அதாவது நம்ம தெரியும், அதாவது புத்தியுள்ள ஸ்திரீ அப்படிங்கிறதுக்கு நம்ம முக்கியமா நீதிமொழிகள் 31 தான் நம்ம சொல்லுவோம். சோ அதுல வந்து அந்த 21, 22 ஃபர்ஸ்ட் பேஸா எடுத்துக்கிறேன். அதாவது அந்த புத்தியுள்ள ஸ்திரீக்குரிய கேரக்டர்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் என்னன்னா, ஷீ வந்து தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுத்தி இருப்பதால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படால், ரத்தின கம்பிளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையும் ரத்தாமரமும் அவள் உடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல வந்து நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, சோ அந்த புத்தியுள்ள ஸ்திரீ வந்து ஒரு வின்டர் வந்து ஒரு வரப்போகுது. சோ வருங்காலத்துல வரப்போகுது. அந்த வின்டருக்கு அவ வந்து ஆல்ரெடி ஷீ இஸ் ப்ரிப்பேரிங் எவ்ரிதிங். நான் தன்னுடைய வீட்டுக்காக என்னென்ன தேவையோ அதையெல்லாம் ப்ரிப்பேர் பண்றா. ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த ப்ரிப்பேர் பண்றதோட இல்லாம கொஞ்சம் கூட அந்த அந்த வின்டர் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் கூட பயமும் கூட இல்லாம அவ இருக்கிறத வந்து நம்ம பாக்குறோம். சோ இதே மாதிரிதான் நம்மளுடைய லைஃப்லயும் பாத்துட்டீங்கன்னா வருங்காலத்துல, அதாவது இந்த பிரசன்ட் கண்டிஷனை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் வின்டர் வந்து கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு கம். அதை மட்டும் நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா வேதத்திலயும் சொல்லப்பட்டிருக்குது. நம்மளுக்கு கூட படிச்சு பார்த்தோம்னா மத்தேயு 24:12 பாத்தீங்கன்னா, நானே அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால, வைஃபை ப்ராப்ளம் இருக்கிறதுனால மத்தேயு 24:12 எடுத்துக்கோங்க. அதாவது கடைசி நாட்கள்ல பாத்தீங்கன்னா அநேகருடைய அன்பு தணிந்து போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 தெசலோனியன் 2:3-4 அதையும் நீங்க பாத்தீங்கன்னா, சோ அது கூட நம்ம படிச்சு பார்க்கலாமே. 2 தெசலோனியன் 2:3-4 யாராவது ரீட் பண்றேன்னா ரீட் பண்ணுங்க, இல்லாட்டிங்க நானே ரீட் பண்றேன். மேலும் நாங்கள் கட்டளையிடுதலை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றும் இனிமேலும் செய்வீர்கள் என்றும் உங்களை குறித்து கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருக்கிறோம். இல்லடா 2 தெசலோனிக்கேயர் 3:4. ஆமாடா 3:4 தான் இருக்கு. 2 தெசலோனிக்கேயர் 3:4. ஓகே. சோ அதுல இருந்து 1ல வாசிப்போம். அன்றையும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதன் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ள என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது அதாவது அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, டிசெப்ஷன் 2 தெசலோனிக்கேயர் 13 இருக்கா? சோ 10ல இருந்து பாருங்களேன். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அழுகிற உண்டாகும் சகலவித வஞ்சத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாக
சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடினால் அப்படி நடக்கும். சோ இதுல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படி அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக நான் வாசிக்கிறது 10, 11, 12. சோ பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். சோ வருகிற நாட்கள்ல பாத்தீங்கன்னா இப்பவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுடைய சொந்த பிள்ளைங்களை கொல்றாங்க, பிள்ளைங்க வந்து அப்பா அம்மாவை கொல்றாங்க. சோ வந்து இப்ப வருகிற நாட்கள் எல்லாமே ரொம்ப டிசெப்ஷன், அதாவது ஒரு லாலெஸ்னஸ், ராங் டாக்டரின்ஸ், வருங்காலத்து குறித்த பயத்தினால என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்கிறத கூட நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்திய 24:12 கூட பாத்தீங்கன்னா அநேகருடைய அன்பு தணிந்து போகும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். சோ நம்மளுடைய இந்த இருண்ட நாட்கள் வந்து வரப்போகுதுங்கிறத இந்த வசனங்கள் எல்லாமே நமக்கு தெளிவா சொல்லுது. வரும் காலம். சோ நம்ம டைட்டில் நம்ம பார்த்த உடனே சோ நம்மளுடைய ஃபியூச்சரை பத்தி தான் அக்கா பேச போறாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அதேதான் நானும் பேச போறேன். ஆனாலும் வேத வசனங்கள் வரும் காலத்துல இந்த மாதிரி ஒரு இருண்ட காலம் வெளியில மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்குள்ளேயும் வரப்போகுது. சோ அத வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர்டா நம்ம வந்து கர்த்தரை எப்படி நம்ம சந்திக்கிறது, எப்படி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது அப்படிங்கறதா இன்னைக்கு நம்ம பாக்குறோம். சோ அதே நீதிமொழிகள் 31:21 எடுத்து பாத்தீங்கன்னா அவள் வந்து கடைசியா பயப்படாள், அந்த இருண்ட நாட்களை குறித்து அவள் வந்து பயப்படாள் அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி 31:25 பாத்தீங்கன்னா she smiles at the future, அதாவது வருங்காலத்தை பற்றி மகிழ்ச்சியா இருக்கிறாள் அப்படிங்கறத கூட நம்ம பாக்குறோம். சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து கர்த்தர் வந்து ஃபியூச்சரை குறித்து கவலைப்பட சொல்லி நம்ம கிட்ட கொடுக்கல. பெஸ்ட் உமன்னா, வைஸ் உமன்னா ஃபியூச்சரை குறித்து சந்தோஷமா இருக்க சொல்லி நமக்கு வந்து கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. சோ எப்படி நம்ம வந்து சந்தோஷமா இருக்கிறது? ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம யோசிச்சோம்னா, நானே மெசேஜ் எடுத்துட்டு இருக்கவே மண்டைக்குள்ள எவ்வளவு ஓடுது, எவ்வளவோ பெண்டிங் ஒர்க்கு, நாளைக்கு 3 தியரி இருக்கு, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுமே, இனிமே சமைக்கணுமே. சோ ஒவ்வொரு நாளுமே we are having many burdens. எல்லாவே நம்ம வந்து தேவையில்லாத பர்டன்ஸ். இது மட்டும் இல்லாம பெரிய ஃபியூச்சர், கடைசியில என் பிள்ளை எப்படி இருக்குமோ, என் பிள்ளைக்கு என்ன ஆகுமோ, அது என்ன படிக்க மாட்டேங்குது, அவனுக்கு என்ன பண்றது, எப்படி இருக்குமோ. அதாவது நிறைய பேரு மணி வைஸாவும் சரி, நம்மளுடைய பிள்ளைங்களினுடைய எதிர்காலத்தை வைஸாவும் சரி, நம்மளுடைய ஹெல்த், நம்ம சுற்றி இருக்கவங்களுடைய ஹெல்த், அவங்களை குறித்தும் நம்ம என்ன பண்றோம், அதிகமா நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். ரொம்ப திங்க் பண்ணி நம்மளுடைய பிரசன்ட் லைஃப வந்து நம்ம இழந்து போறவங்களா இருக்கிறோம். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் 1 கொரிந்தியர் 10:13, அதாவது திராணிக்கு மேலாக என்னன்னு எடுத்துக்குங்க, உங்களுக்கும் தெரியும் நினைக்கிற மனப்பாடமா. அதாவது திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார், அதை தாங்குவதற்கு மட்டுமில்லாம அதுல ஒரு வசனம் இருக்குது, அதில் தப்பித்துக் கொள்வதற்கான வழியையும் அவர் காட்டுவாரு அப்படின்னு சொல்லி கூட அந்த வசனத்தை படிச்சேன். உண்மையிலே இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பெல்லாம் ரொம்ப சோர்ந்து போறப்ப இந்த பாட்டை பாடுவேன். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். நிறைய தடவை நான் வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறப்ப இந்த பாட்டு வந்து என்னை என்கரேஜ் பண்ணிருக்கு. சோ உண்மையில அந்த பாட்டெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு அதை நம்மளுடைய இருதயத்துக்கு நம்ம வந்து இந்த வசனத்தை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி பாருங்களேன், ஏசாயா 65:24 பாத்தீங்கன்னா, அதுவும் நானே வாசிச்சுறேன். அதாவது பிஃபோர் வி கால் he knew our problem, அதாவது நீ என்னை கூப்பிடும் முன்னே மறு உத்தரவு கொடுப்பேன். அந்த வசனத்தை கூட வாசிச்சு பாருங்களேன், ஏசாயா 65:24, ரொம்ப ஒரு அருமையான வசனம். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். சோ அவர் வந்து நம்ம கூப்பிடுறதுக்கு முன்னாடியே என்னோட ஃபியூச்சர் எது, என்னுடைய பிள்ளையினுடைய ஃபியூச்சர் எது, என்னுடைய கணவருடைய ஃபியூச்சர் எது, என்னுடைய குடும்பம், என்னுடைய சார்ந்தவங்க, இவங்களுடைய ஃபியூச்சர் எது, எல்லாருமே வந்து அவர் he knows. மறு உத்தரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம உண்மையிலேயே வந்து நிறைய தடவை நம்ம தேவனுடைய மகத்துவத்தை வந்து மறந்து போயிடும்.
அதுதான் முக்கியமான ரீசன். நம்ம கவலைப்படுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் பாத்தீங்கன்னா, ஆஹ் நம்ம அவரை கரெக்டான சென்ஸ்ல பார்க்க வேண்டிய சென்ஸ்ல நம்ம பார்க்கலையோன்னு எனக்கு ஒரு எப்போதுமே எனக்கு தோணும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், ஹீப்ரு 12:2-3 வாசிங்களேன். ஹீப்ரு 12, எபிரேயர் 12:2-3 வாசிங்களேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். உண்மையிலே நமக்கு முன்னாக ஒரு மாடல் வந்து எல்லாத்தையும் எல்லா விபரீதங்களையும் சகிச்ச, அதாவது தேவனுடைய சிங்காசனத்துல வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற ஒரு வல்லமையுள்ள கர்த்தர் நமக்கு இருக்கிறாரு. இந்த சகல உலகத்தையும் படைத்த தேவன் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத நிறைய தடவை நம்ம என்ன பண்ணிரோம், மறந்துரும். அப்படி மறக்கிறதுனாலதான் நம்மளுடைய வாழ்க்கையில முறுமுறுப்புகள், நம்மளுடைய வாழ்க்கையில கவலைகள், நிறைய டைம் வந்து நம்ம என்ன பண்றோம், தேவையில்லாத வார்த்தைகள் சபிக்கிறோம். நம்ம நிறைய ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன பிக்சர், வாட் பிக்சர் we have about Jesus. அதாவது நம்ம அவரை குறித்து என்ன பிக்சர் we are having, என்ன இமேஜ் we are having. So whether சகல உலகத்தையும் படைத்த தேவாதி தேவன் என் முன்னாடி இருக்கிறாருங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்துச்சுன்னா, ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, அப்படிப்பட்ட தேவன் என்னுடைய அப்பாவாக, என்னுடைய தகப்பனாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கரெக்டான சென்ஸ்ல நம்ம பார்க்க மறந்துடுறோமோன்னு தோணுது. சோ அத நம்ம கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உண்மையிலே நம்மளுடைய ஐஸ், நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய நோக்கம் இதெல்லாம் எதை நோக்கி போயிட்டு இருக்குது. இது நம்ம வரை பார்க்கணும். சந்தோஷம் எது வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சு நம்ம சந்தோஷமா இருந்துக்கலாம். அதே மாதிரி எதுலயாவது அன்வான்டா நம்ம வந்து எல்லாத்துலயும் நம்ம வந்து நிறைய டைம் வந்து பாவத்துக்குள்ள, அதாவது சோர்வுக்குள்ள கொண்டு போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து நம்மளுடைய சைட், நம்மளுடைய பார்வையை வந்து நம்ம கரெக்டா வச்சுக்கல அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மையிலே நமக்கு வந்து ஒரு ஆத்ம கரிசனைங்கிறது வந்து நம்மளுடைய லைஃப்ல நம்ம கண்டிப்பா நம்ம வச்சுக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய ஃபியூச்சரா, ஒரு பிரைம் ஃபியூச்சரா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பொண்ணுக்கும், ஒவ்வொரு பிள்ளைங்க, ஒவ்வொரு மனுஷனுக்குமே பிரைம் ஃபியூச்சர் அப்படி என்ன அப்படின்னா ஆத்ம தாகம். ஏதாவது கர்த்தருக்காக நம்ம பண்ணணும், கர்த்தருக்காக ஏதாவது என்னால முடிஞ்சதை நான் வந்து வருங்காலத்துல என்னுடைய ஃபியூச்சர்ல நான் பண்ணணும். ஏன்னா நம்ம பண்ற கவலைப்படுற இந்த ஃபியூச்சர் காரியங்கள் எல்லாமே அட்டர் வேஸ்ட். உண்மையிலே அது நம்ம நினைச்சு, நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்களேன். ஒவ்வொருத்தவங்களும் இந்த வயசு வரைக்கும் வந்திருக்கீங்க, எவ்வளவோ தடவை கண்ணீர் வடிச்சிருப்பீங்க, எவ்வளவோ தடவை ரொம்ப முறுமுறுத்திருப்பீங்க. ஆனா அதெல்லாம் இப்ப ஞாபகம் இருக்கா? ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. ஏன்னா அது எல்லாமே வேஸ்ட். அதே இது இப்ப கூட திங்க் பண்ணி பாருங்க. நீங்க கர்த்தருக்காக ஒரு சுவிசேஷம் சொன்னது, ஒருத்தர் கர்த்தருக்காக நீங்க நடத்துறது, உண்மையிலேயே அதை நினைச்சோம்னா நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் வரும், ஒரு ஹாப்பினஸ் நம்ம பார்க்கலாம். சோ அதனால நம்மளுடைய ஃபியூச்சரை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை. சோ என்னன்னா, அதாவது அப்ப நாளை திருத்து கொடுத்து கவலைப்படவே தேவையில்லையாக்கா அப்படின்னு கேட்பீங்க. உண்மையிலே கவலைப்பட வேண்டாம் நான் சொல்ல வரல. அதாவது இன்னைக்கு நாளை நினைச்சு பார்த்து தேங்கிங் ஃபார் டுடே வாட் ஹீ இஸ் ப்ரொவைடட். உண்மையிலே இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில என்ன கொடுத்திருக்கிறாரு. சோ அத நினைச்சு we can magnify the Lord. அத நினைச்சு நம்ம கர்த்தரை நம்ம நன்றி சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இது வந்து நமக்கு கொடுத்திருக்குது. மத்தேயு 6:25-34 நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அதாவது கவலைப்படுவதற்குனே நமக்கு கொடுத்திருக்கப்பட்ட கர்த்தர் நமக்காக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு வசனம்னா மத்தேயு 6:25-34 ரீட் பண்ணுங்கடா யாராவது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலை
கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். இதுல கூட நம்ம படிக்கிறப்ப சோ 3 காரியங்களை எடுத்து கொடுத்திருக்கு. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம்னு. இது வந்து இப்ப வந்து நம்ம எல்லாம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இது இந்த ஜெனரேஷன்ல நம்ம என்ன சாப்பிட போறோங்கிறத கவலைப்படுறதோ, என்ன குடிக்கிறதோ, என்ன உடுக்கிறதோ. ஏன்னா ஃப்ரிட்ஜ திறந்தா இன்னும் 10 நாளைக்கு சாப்பாடு இருக்கும். அதே மாதிரி ட்ரெஸ் பார்த்தா இன்னும் எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் போடுற அளவுக்கு ட்ரெஸ் இருக்கும். சோ இதுக்காக எல்லாம் நம்ம கவலைப்படுறது இல்ல. அந்த மாதிரி இந்த காலத்துக்கு ஒத்து வராது. ஆனா இதனுடைய சென்ஸ் என்னன்னா, நம்ம தேவையில்லாம இதே மாதிரி அழிஞ்சு போகிற இந்த சாப்பாட்டுக்காகவும் ஒரு தேவையில்லாத ஒரு உடைக்காகவும் தேவையில்லாத ஒரு லக்ஸூரியஸ் லைஃபுக்காகவும் நம்ம வந்து நிறைய டைம் வந்து we are spending the time and we are worrying அப்படிங்கறது தான் இதை நம்ம பார்க்கணும். சோ இதுல பார்த்தோம்னா அதாவது எல்லாருக்குமே ஆசை இருக்கும், ஒரு நல்ல வீடு இருக்கணும், நல்ல எல்லாரும் ஃபேமிலில போறது அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கார் இருக்கணும், நல்ல ஒரு ஜாப் இருக்கணும், பிள்ளைங்க நல்லா ஒரு படிச்சிருக்கணும், பிள்ளைங்களோட லைஃப் நல்லா செட்டில் ஆகணும். இது எல்லாத்துக்குமே கண்டிப்பா முக்கியதான். ஆனா இவை எல்லாத்தையும் பார்க்கலும் கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜீவன் தான் முக்கியம் அப்படின்றாரு. சரீரத்தை, அந்த வசனத்தை நம்ம இன்னொருத்தர் படிச்சு பார்த்தோம்னா, அதாவது சரீரத்தை பார்க்கலும் எத்தனாவது வசனம்னா ஆகாரத்தை பார்க்கிலும் 25வது வசனம், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? சோ ஜீவன்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையிலே நம்ம நினைச்சு பார்த்தோம்னா இந்த பேர்ட்ஸ் எல்லாம் கர்த்தர் வந்து எப்படியா வந்து அவரு எவ்வளவு அருமையா வந்து அவரை போஷிக்கிறாரு. அது உண்மையிலே அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது. ஒரு இன்செக்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் வந்து பண்றப்ப அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டு அவருடைய ரட்சிப்பையும் கொடுத்து அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறேன்னு வாக்குத்தத்தமும் கொடுத்தவர் வந்து நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாம இருப்பாரா? நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பிளான் இல்லாம இருப்பாரா? உண்மையிலே நான் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கப்ப நான் கூட நினைச்சேன், இப்ப ஏதாவது ஒரு டிராவல் போனோம்னா சாம் என்ன பண்ணுவான், படுத்து தூங்கிடுவான். கரெக்டா அந்த பிளேஸ் வந்த உடனே கரெக்டா எந்திரிப்பான். வந்துருச்சாப்பா அப்படின்னு கேட்பான். சோ நமக்கு ஏன் அந்த நம்பிக்கை இல்லாம, எனக்கு எப்படி நம்பிக்கை, நம்ம அப்பா இருக்காங்க, நம்ம அம்மா இருக்காங்க, கரெக்டா போக வேண்டிய இடத்துக்கு கூட்டிட்டு போயிருவாங்க, கரெக்டான வழியில நம்மள வழி நடத்திட்டு போவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில அந்த குழந்தை தூங்குது. சோ அதே மாதிரிதான் நமக்கு நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையில உண்மையிலே நமக்கு நம்மள நேசிக்கிற ஒரு அப்பா நமக்காக இருக்கிறாரு. ஒன்னையும் பார்த்து வழி நடத்திட்டு இருக்கிற ஒரு அப்பா நமக்கு இருக்கிறாரு. நமக்காக ஒவ்வொன்னையும் பரிந்து பேசி தகப்பன்றது வாங்கி கொடுக்கிற ஒரு அப்பா இருக்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா எதுக்கு நம்ம இப்படி வந்து நம்ம முறுமுறுத்துட்டு, எதுக்கு நம்ம இப்படி கண்ணீர் வடிச்சிட்டு, எதுக்கு நம்ம வருங்காலத்தை குறித்து அதிகமா பயப்பட்டுட்டு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு ஒரு அதிகமா நம்ம திங்க் பண்ணிட்டு எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமோன்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஒருவேளை இதெல்லாம் பார்க்கும் பொழுது யோபுல போய் பாருங்களேன், 38:41 38:41
காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து திரிகிற போது ஆண்டவர் வந்து என்ன பண்றார், அதுக்கு சாப்பாடு கொடுக்கிறாராம். அதே மாதிரி சங்கீதம் 147:9 எடுத்து படிச்சு பாருங்க. அவர் மிருக ஜீவன் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் வந்து என்ன பண்றாராம், பிழை போட்டுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சோ உண்மையிலே அந்த மிருக ஜீவன், அந்த பறவை, இவை எல்லாவற்றையும் காட்டிலும் அவருடைய உருவத்துல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நம்ம வந்து ரொம்ப விசேஷித்தவங்க அப்படிங்கறத நம்ம மறந்து போக கூடாது. உண்மையிலே அவர் வந்து என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாருங்கிற ஒரு தீர்மானம், ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம வந்து ஈஸியா நம்ம மேற்கொள்ளலாம். இத அதுல இந்த வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது, ஒரு முழத்தை கவலைப்படுகிறதுனால கூட்ட முடியுமா? உண்மையிலேயே நம்மள்ட்ட நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு எதுவுமே நம்மளால கவலைப்பட்டு நம்மளுடைய உடம்பதான் நமக்கு எடுத்துக்கோம வழிய நம்மளுடைய பிரஷர் அதிகமாகும், சுகர் அதிகமாகும், நமக்கு இருக்கிற பலவீனங்கள் அதிகமாகும், தூக்கம் இருக்காது. சோ எல்லாம் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும் ஒழிய நம்ம வந்து நம்மளுடைய காரியங்கள் வந்து அதிகமா நம்மளை எக்யூப் பண்றதுக்கு அது ஒரு காலம் இந்த கவலை வந்து உதவாது அப்படிங்கறத நம்ம நினைச்சுக்கணும். முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம கூட வாசிக்கலாமே, சங்கீதம் 31:15. சங்கீதம் 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். சோ நம்மளுடைய காலம், மை ஃபியூச்சர் இஸ் இன் காட்ஸ் ஹேண்ட், அத மறந்தே போக கூடாது. சோ நம்மளுடைய ஃபியூச்சர் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னா அவருடைய கரத்துல இருக்குது. அதனால எப்போதுமே உங்களுக்கு ஞாபகம், ஏதாவது ஒண்ணு உங்களை மீறி உங்களுக்கு கவலைகள் வரும் பொழுது நினைச்சுக்குங்க, இந்த வசனத்தை மட்டும் 31:15 மட்டும் எப்போதும் ஞாபகம் வச்சுக்குங்க. என்னுடைய காலம், இங்கிலீஷ்ல மை ஃபியூச்சர் இஸ் இன் காட்ஸ் ஹேண்ட். சோ என்னுடைய ஃபியூச்சர் வந்து கர்த்தருடைய கரத்துல இருக்குது. ஏன்னா கரத்தை பத்தி நம்ம படிக்கும் பொழுது ஏசாயா 49:16 வாசிச்சிருக்கோம். இதோ என் உள்ளம் கைகளில் உங்களை மறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ நீங்க நினைச்சு பாருங்களேன், நம்ம உள்ளங்கையை என்னைக்காவது, அதாவது மறந்து போவோமா? நம்ம உள்ளங்கையில அவர் வரைஞ்சிருக்கிறார். நம்மளை வரைஞ்சிருக்கும் பொழுது நம்ம உள்ளங்கையில இருக்கிறத நம்ம என்னைக்காவது மறந்து போவோமா? கண்டிப்பா வந்து நம்ம ஒரு காலம் மறக்கிற தேவன் அவர் இல்ல. நமக்கு என்ன தேவை, எப்ப தேவை, எப்படி அது போகணும், அது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறாரு. அவர் மேல, அதுக்குதான் நம்ம நீதிமொழிகள் 3:5-6 கூட நம்ம வாசிக்கிறோம். உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும், கொஞ்ச நஞ்சு இல்ல, கொஞ்சம் அங்கேயும் கொஞ்சம் இங்கேயும் அப்படிலாம் சொல்லல, முழு இருதயத்தோடும் அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து உன்னுடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். என்ன ஸ்டெப்பா இருந்தாலும் சரி, என்ன வழியா இருந்தாலும் சரி, அது மோசமான கரடு முரடான பாதையா இருந்தாலும் சரி, அது கர்த்தர் அனுமதிக்கிற பாதைங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்க தெரிஞ்சிருக்கணும். சோ இது வந்து அவர் அனுமதிச்சிருக்கிறாரு, இது அவர் வந்து என்னுடைய கண்டிப்பா என்னை கரம் பிடித்து நடத்திட்டு இருக்கிறாரு, அவருடைய உள்ளம் கையில என்னை வச்சு தாங்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம உணர்ந்திருந்தோம்னா கண்டிப்பா நம்மளுடைய சுய புத்தியில நம்ம நடக்க மாட்டோம். அத்தங்க நீதிமொழிகள்ல அருமையா சொல்லியிருக்காங்க, உன்னுடைய சுய புத்தியின் மேல சாயாத, உன்னோட சுய புத்தினால உன்னுடைய வருங்காலத்தை குறித்து திங்க் பண்ணாத. சோ நான் வந்து இருக்கேன், அதாவது உண்மையிலே நான் இந்த ஒரு ஆர்டிகிள் படிக்கும் பொழுது, நான் உனக்கு ஜீவனை கொடுத்துட்டு உனக்காக ஜீவனை கொடுத்துட்டு உனக்காக ரட்சிப்பை கொடுத்துட்டு நீயே வாழ்ந்துக்கோ, உன் வாழ்க்கையை நீ பாத்துக்க அப்படின்னு அவர் சொல்லுவாரா? ஒரு நாள் சொல்ல மாட்டார். சோ ஜீவனை கொடுத்தவரு கண்டிப்பா நம்மளை வழி நடத்தவும் வல்லவரா இருக்கிறாருங்கிறத நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து அறிஞ்சுக்கணும். சோ ஹூ இஸ் மை ஃபாதர், அவர் எனக்கு எப்படிப்பட்ட தகப்பன், எனக்கு என்ன தேவை அப்படிங்கறத அவர் சந்திப்பார் அப்படிங்கறத நம்ம நினைச்சிருக்கணும். சோ ஒருவேளை நம்ம வந்து வேலையோ, பிள்ளைகளுடைய வாழ்க்கையோ, திருமணமோ ஏதாவது உங்களுக்கு தடைபட்டு இருக்குது, இல்ல அதை குறித்து அதிகமான கவலை இருக்குது அப்படின்னா ஒரு வசனத்தை நம்ம எப்போதும் ஞாபகம் வச்சுக்கணும். 1 பேதுரு 5:7 அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் அவர் மேல் உங்கள் கவலை எல்லாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். சோ அவரு
உள்ளங்கையில வச்சிருக்கிறது மட்டும் இல்ல, அவரு நம்மள வழி நடத்திட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, சோ விசாரிக்கிறவராவும் இருக்கிறாரு. எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாத்தீங்களா? சோ நம்மள வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கே யாராவது நல்லா இருக்கியான்னு கேட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. சோ ஆனா சர்வ வல்லவர் வந்து ஒவ்வொரு நாளும் நம்மள விசாரிக்கிறவரா இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லாத்தையும் we can keep it in prayer. எல்லாத்தையும் எது நம்மள ரொம்ப கனப்படுத்துதோ, எது நம்மள பின்வாங்கி போக செய்தோ அத வந்து நம்ம என்ன பண்ணணும், அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டு அவர்தான் நம்மளுடைய நம்ம அவர்கிட்ட கெஞ்சணும். தேவனே உம்முடைய பரிபூர்ண சித்தம் இன்னும் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க, அதை உணர்ந்து கொண்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்க்கையில ஓடுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாளும் ஜெபிக்கணும். சோ தேவனுடைய சித்தம் இன்னதென்று நீங்க டைம் இல்ல, அதனால நீங்க அந்த வசனத்தை கூட எழுதிக்கங்க. எபேசியர் 2:10, எபேசியர் 5:17, அதே மாதிரி கொலேசியர் 1:9 படிச்சு பாத்தீங்கன்னா பவுலும் கூட அவங்க பிரேயர் பண்றாங்க. அந்த கொலேசிய சபை வந்து தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஜெபித்தாங்கன்னு பாக்குறோம். சோ நம்மளும் கூட தேவ சமூகத்துல அமர்ந்து நம்மளுடைய ஃபியூச்சரை குறித்து நம்ம ரொம்ப கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டு இருந்தோம்னா, தேவனே உங்களுடைய பரிபூர்ண சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க சுவாமி அப்படின்னு சொல்லி கூட நம்ம ஜெபிக்கலாம். சோ இது என்னடா இப்படி அக்கா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பாக்குறோம் வேதத்துல. யோசேப்பினுடைய கதையில வந்து நம்ம பாக்குறோம். பரிபூர்ண பின்னாடி வர்றதை என்ன பண்ணிருக்காரு, அவருடைய வாழ்க்கையில வெளிப்படுத்திருக்கிறாரு. அதே மாதிரி நிறைய காரியங்களை நம்ம வேதத்துல படிக்கலாம். முன்கூட்டியே தேவ பிள்ளைங்களுக்கு தேவன் வந்து வெளிப்படுத்திருக்கிறாருங்கிறதுக்கு எத்தனையோ சான்றுகள் இருக்குது. சோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், அவருடைய சமூகத்துல அமர்ந்து அவருடைய சித்தத்துக்காக நம்ம வந்து காத்துட்டு இருக்கலாம். ஏன்னா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், அதாவது எப்ப நம்மளுடைய பர்த், எப்ப நம்மளுடைய டெத்து, எப்ப நம்மளுடைய மேரேஜ், இது எல்லாமே நம்ம வந்து எழுத வைக்கல, ஆல்ரெடி பிளான்டு. சோ வேணா இந்த வருஷம் சாகுறதுன்னு எனக்கு குறிச்சிருக்குன்னா, ஒருவேளை என்னுடைய பிரேயர் மேபி எக்ஸ்டெண்டிங் மை லைஃப், லைக் யாரு எசேக்கியாவுக்கு கொடுத்தது போல நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் பிகாஸ் ஆஃப் பிரேயர். ஆனா கர்த்தர் வந்து ஆல்ரெடி இதெல்லாம் கடந்து போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்கிறாருங்கிறதையும் நாம மறக்க கூடாது. யோசேப்பினுடைய வாழ்க்கையை கூட நம்ம பார்த்தோம். அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா அவருடைய சோதனைகளை, அவருடைய ஃபியூச்சரை எப்படி அவரு மேற்கொண்டு வந்தாருங்கிறதுக்கு ஒரு 4 பாயிண்ட். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து he had a unwavering trust in waiting. அதாவது காத்திருப்பதுல அசைக்க முடியாத நம்பிக்கை. இது நிறைய மெசேஜ் கேட்டிருக்கோம், நான் டைட்டில மட்டும் நான் சொல்றேன். அவன் வந்து தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டத அவன் அடையிறதுக்கு கொஞ்சம் கூட என்னது டவுட் பண்ணாத, அசைக்க முடியாத நம்பிக்கை வந்து அவனுக்கு இருந்துச்சு அப்படின்னு பாக்குறோம். அவனோட ஃபியூச்சரை அப்படிதான் அவன் வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போனான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கர்த்தரோடு நெருங்கி இருந்ததுனால அவன் தேவனுடைய சித்தத்தை, பரிபூர்ண சித்தம் தன்னுடைய வாழ்க்கையில என்னங்கிறத முன்கூட்டியே கர்த்தர் அந்த வரத்தையும் பகுத்தறிவையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாருங்கிறதையும் நம்ம பாக்குறோம். சோ அது வந்து பிகாஸ் ஆஃப் க்ளோஸ்னஸ் வித் தி லார்ட். அவன் வந்து பிரேயர்ல தேவனோடு கூட நெருங்கி சஞ்சரித்ததுனால அவனுடைய ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுங்கிறத அவன் வந்து உணர்ந்து கொள்ள தேவன் வந்து பலன் கொடுத்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா he know God's plan in his life. Genesis 50:19-20 போய் படிச்சு பாருங்க. என்னுடைய பிளான், என்னுடைய வாழ்க்கையில என்ன அப்படிங்கறத அவன் யோசேப்பு வந்து அறிந்திருந்தான். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில அவருடைய பிளான் அப்படிங்கறத அறிந்திருந்தான். சோ அதனால he is waiting on the Lord to finish his future. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் தேவன் அவனோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை he knew. அவன் தெரிஞ்சிருந்தான், எனக்கு வந்து என்னோடு கூட இருக்கிறவரு என்னுடைய தேவன், சர்வ வல்லவர் அப்படிங்கறத அவன் தெரிஞ்சிருந்தான். சோ அதனால என்ன பண்ணானா அவன் வந்து he successfully led his life. அதனால அவனுடைய ஃபியூச்சரை he successfully crossed அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். சோ அதே மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி
ஆம், ஆம், நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து டேவிட் எடுத்துக்கலாம். டேவிடனுடைய வாழ்க்கையிலும் கூட, தாவீதுனுடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய படிச்சிருப்பீங்க. ஆனா வந்து ஒரே ஒரு சங்கீதத்துல மட்டும் கொஞ்சம் 1, 2 வசனம் மட்டும் நான் கிராஸ் பண்றேன். சங்கீதம் 31 அதுலதான் நம்ம படிச்சோம். அவர் எழுதியிருக்கிறாரு, என்னுடைய காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கீதம் 31லதான் எழுதியிருக்கிறாரு. அந்த அத கூட நீங்க வீட்டுல அந்த ஃபுல்லா சங்கீதத்தையுமே படிச்சு பாருங்க. ஆக்சுவலா இவன் வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஷன்ல, ரொம்ப ஒரு கவலையில இருக்கிறப்ப, தன்னுடைய சொந்த பிள்ளையினால, சொந்த குடும்பத்தாரால அவன் வந்து துரத்தப்படுறப்ப, டிப்ரெஷனுக்கு உள்ளாகிறப்ப எழுதி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது 4 பிரிச்சு நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க. முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன். அதாவது 1-4, 9-11 இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சஞ்சலத்தோடு எழுதுறாரு. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமா என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும்னு கெஞ்சுறாரு அவரு. என்னுடைய ஃபியூச்சர் வந்து ரொம்ப ஒரு கொஸ்டினபிளா இருக்குது, எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, நீர் என்னுடைய பலன், நீர் என்னுடைய துருகம், நீர் என்னுடைய அடைக்கலம். அதனால எனக்கு வந்து விடுதலை கொடுங்கன்னு ஒரு சஞ்சலத்தோட கெஞ்சுறாரு. ஆனா அதே சங்கீதத்துல பாத்தீங்கன்னா அந்த 5-7 பாத்தீங்கன்னா, உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியவரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். சோ நம்மளும் கூட சொல்லலாம், சோ இசப்பா நீங்க என்ன மீட்டு கொண்டீங்க. வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். சோ வீண் மாயைகள் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ற மாயையான காரியங்களை நான் வெறுக்கணும் இசப்பா. நான் வந்து உண்மையே நம்பி இருக்கிறேன் அப்படின்னு எப்படி தாவீது சொன்னாரோ அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதே மாதிரி உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு எல்லாமே, என்னுடைய ஃபியூச்சரை நீங்க அறிஞ்சிருக்கீங்க, என்னுடைய உபத்திரவத்தை நீங்க பார்த்திருக்கீங்க, என்னுடைய வியாகுலங்களை நீங்க அறிந்திருக்கீங்கன்னு எல்லாமே he knew everything. என்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அவர் அறிஞ்சிருக்கிறாருங்கிறத அவர் உணர்ந்து சொல்றத இந்த சங்கீதத்துல பாக்குறோம். கடைசியா அவர் சொல்றாரு 21-24 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சாட்சி சொல்றாரு. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். சோ இவ்வளவு கஷ்டத்துல இருந்தேன், துக்கத்துல இருந்தேன், ஆனா என்ன கர்த்தர் விடுதலை பண்ணி மறுபடியும் என்ன ராஜாவா என்ன அபிஷேகம் பண்ணிருக்கிறாரு. உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதா இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். சோ பிரசண்டா இருக்கிற ஒரு கவலையோ கண்ணீரோ துக்கமோ எல்லாத்தையும் ரைட் சென்ஸ்ல அவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது உண்மையிலே எப்படி தாவீது இங்க சாட்சி சொல்றாரோ அதே மாதிரி நம்மளும் கூட சாட்சி சொல்லலாம். கர்த்தர் தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியினால், என்னுடைய ஃபியூச்சரை குறித்து அவர் அதிசயமாய் வழி நடத்தினபடியினால் அவருக்கு ஸ்தோத்திரம்னு நம்ம சொல்றதுக்கு கர்த்தர் உதவி செய்வாரு. உண்மையில எந்த இதா இருந்தாலும் சொல்லி நம்ம இடிஞ்சு போயிடக்கூடாது. ஐயோ இப்படி நடந்துருச்சு, இல்ல என்னோட ஃபியூச்சரை குறித்து பயங்கர ஒரு கொஸ்டின் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா ரொம்ப தேவ சமூகத்துல அமர்ந்து எல்லாத்தையும் அவரிடத்துல கொட்டுவோம். வெறுமையாக்குங்க உங்களை. he will fill with his strength, with his holy spirit. கண்டிப்பா அவர் வந்து நம்மள வந்து பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டோம்னா அவருடைய ஸ்ட்ரென்த் நமக்குள்ள வந்துச்சுன்னா, எப்படி தாவீது சொன்னது போலவோ இல்ல யோசேப்பு எப்படி அவருக்காக வெயிட் பண்ணி அவருக்காக அவர்கிட்ட இருந்து வரங்களை பெற்றுக்கொண்டு என்னுடைய ஃபியூச்சர் அவருடைய கருத்துல இருக்கிறது ஒரு நம்பிக்கையோடு காத்துட்டு இருந்தானோ அதே நம்பிக்கையை கர்த்தர் வந்து நமக்கு தருவாரு. கடைசியா ஒரே ஒரு வசனத்தோட முடிச்சிருவோம். அதாவது எரேமியா 29:11 பாத்தீங்கன்னா, நீர் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படி அவை தீமைக்கல்ல நன்மைக்கான முடியும்னு. உண்மையிலே இந்த வசனம் நான் சாட்சி சொல்லணும் தான் இந்த வசனத்தை எடுத்தேன்.
நான் ஆடிதுறையில இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபருக்காக ரொம்ப நான் ட்ரை பண்ணிருக்கேன். ஆக்சுவலா நான் கேட்டது வந்து காரைக்குடி தான் நாங்க கேட்டோம். ரொம்ப ஒவ்வொரு நாளும் ஐயோ என்ன இப்படி கஷ்டப்படுறோம், இந்த டிரான்ஸ்ஃபர் எவ்வளவு அநியாயம் நடக்குது, பணம் கொடுத்து அவங்கவுங்க போயிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு ஒரு நீதி கிடைக்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன். ஆனா தேவன் வந்து ஏற்ற சமயத்துல எங்களுக்கு எப்படி வந்து இந்த மதுரைக்குள்ள எல்லாம் என்ட்ரி ஆக முடியாது. ஆனா கர்த்தர் வந்து இந்த வசனத்தை நான் ஒவ்வொரு நாளுமே வச்சு ஜெபிப்பேன். ஆஹ் இது வந்து நீ எதிர்பார்க்கிற முடிவை கொடுப்பேன், ஆனா எந்த முடிவுன்னு எனக்கு தான் தெரியும், அது தீமைக்கல்ல நன்மைக்கான முடிவு அப்படிங்கறத கர்த்தர் வந்து எனக்கு இந்த வசனத்தின் மூலமா ரொம்பவே உறுதிப்படுத்தினாரு. உண்மையிலே நம்மளுடைய ஃபியூச்சர் வந்து நம்ம திங்க் பண்றது வேற. நம்ம வந்து மாமிச பிரகாரமா நம்ம திங்க் பண்ணுவோம். ஆனா கர்த்தருடைய முடிவு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பா அவர் கரெக்டான ஒரு ஃபியூச்சர்ல கரெக்டான லைன்ல நம்மள வழி நடத்துவாரு. நீதிமொழிகள் 16:9 கூட நம்ம வாசிக்கலாம். மனிதனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடையை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர் மாத்திரம்தான். சோ நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. ஏன்னா ஏசாயா 41:10 போட்டிருக்கு, அவர் நம்மள வலது கரத்தினால தாங்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி சாம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, நம்பிக்கையாயிரு, காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி சாம் 73:23-24 பாத்தீங்கன்னா, வலது கையை பிடித்திருக்கிறார், எப்போதும் கூட இருக்கிறார், ஆலோசனையின்படி நடத்துகிறார், முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வார். சோ அந்த வசனம் என்ன மறுபடியும் ரீட் பண்ணுவோமே. சங்கீதம் 73:23-24. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர். சோ நமக்கு நம்மளுடைய ஃபியூச்சர் ஹோப் எதுவா இருக்கணும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சப்ப சொன்னது போல, சோ ஒரு ஒரு கோல்ட்னஸ், ஒரு வின்டர் வரப்போகுது. சோ அதுக்கு வந்து வெல் ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னது மாதிரி, சோ நம்ம வந்து வர்ற காலத்துக்கு நம்ம வெல் ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய முடிவு வந்து மகிமைங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி அந்த பொண்ணு வந்து ஸ்மைல் அட் த ஃபியூச்சர், அவளுடைய எதிர்காலத்தை குறித்து வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறாள் அப்படிங்கிறது போல நம்மளும் தேவனுக்குள்ள சந்தோஷமா இருக்க கத்துக்கணும். நம்மளுடைய வருங்காலத்தை குறித்து அந்த சந்தோஷம் எப்படி வரும் அப்படின்னா முழு நம்பிக்கை. நம்ம பார்த்தோம் நிறைய முழு நம்பிக்கையோட நாளைய தினத்தை குறிச்சு கவலைப்படாம ஒவ்வொரு நாளும் இட் இஸ் a blessing from the Lord, எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள்ல நான் களி கூறுவேன், இந்த நாள்ல நான் களி கூறாம விட்டேன்னா இட் இஸ் a loss அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஒவ்வொரு நாளையும் இது கர்த்தர் உண்டாக்கின நாள், இதுல நான் களி கூறுவேன்னு சொல்லிட்டு தேங்க் பண்றவங்களா இருக்கணும். அதே மாதிரி நம்ம வாசிச்ச மாதிரி do not anxious for tomorrow, நாளைய தினத்தை குறிச்சு கவலைப்படாம முக்கியமா முறுமுறுக்காம இந்த நாள் எனக்கு பிளஸ்டா கர்த்தர் கொடுத்தது. நான் கூட ஒரு பிரதர் கும்பகோணத்துல வந்தப்ப ஒரு மெசேஜ் எடுத்தாரு, அது எனக்கு நாங்க ஒவ்வொரு நாளும் நாங்க ப்ரேயர் பண்றப்ப அதை சொல்லி நம்ம பண்ணுவோம். அதாவது உங்களுக்கு ஒரு நாள் +1 போடணும்னு கர்த்தருக்கு என்ன முக்கியம் இருக்குது, ஏன் he should put you +1 for you, ஏதாவது பண்ண போறீங்களா அவருக்காக அப்படின்னு. உண்மையிலே ஒவ்வொரு நாளும் +1 நமக்கு போட்டுட்டு இருக்கிறாருன்னா he expecting something. சோ அந்த +1 அவர் நிறுத்தினாருன்னா அவ்வளவுதான், நம்மள மறந்து எல்லாருமே மறந்துடுவாங்க, இன்க்ளூடிங் நம்மளுடைய வெரி டீப் கூட என்ன பண்ணுவாங்க, 1 வருஷம் அழுவாங்க, 2 வருஷம் அழுவாங்க, then they will forget. ஆனா அவர் கிருபையா ஒரு நாளையும் +1 போட்டுட்டு இருக்கிறாரு. அந்த +1 போட்டதுக்கு நம்ம கனி கொடுக்கிறோமா அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்குவோம். எப்போதும் அவரை 118:24 வாசிக்கிறது போல ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் உண்டாக்கின நாள், இதுல நம்ம களி கூறுவோம், வருங்காலத்தை குறித்து பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானம் பண்ணி கர்த்தருக்காக வாழுவோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.